அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம டெய்லியும் வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸு இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தி கம்பு லட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். கம்பு மாவு, பேரிச்சம்பழம், முந்திரி, திராட்சை, பாதாம், தேன், ஏலக்காய் தூள், கசகசா, நெய். இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கம்பு வந்து நம்ம தோசை மாதிரி பண்ணி சாப்பிடுவோம், இல்லாட்டி வந்து ரைஸ் மாதிரி வச்சு சாப்பிடுவோம். ஆனால் வந்து குழந்தைகளுக்கு அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு சம்மர் டைமில் வந்து இது ரொம்பவுமே உடம்பு குளிர்ச்சியானது. ஏன்னா கசகசாவும் வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ஐட்டம் தான். இப்போ வந்து நான் இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து கம்பு மாவு வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பேரிச்சம்பழம், கொஞ்சமாக நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், ஏலக்காய் தூள், கசகசாவை வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். பொதுவாகவே வந்து நம்ம கசகசாங்கிறது வந்து குழம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸுக்கு தான் ஆட் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த ஸ்வீட்டில் சேர்த்துனோம்னாலும் நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். தென் தேன், டேட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் தேன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தென் கடைசியாக ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நெய். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிடலாம். இப்போ பொதுவாகவே வந்து மில்லட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. இப்போ நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட அவசர டைமிங்ஸில் வந்து இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஈவினிங் டைம், ஒரு சண்டே ஈவினிங் இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா உங்களுக்கு ஒரு 2 to 3 days வரைக்கும் இது நல்லாவே இருக்கும். நீங்கள் வெளியில் வச்சுருந்தா, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா 1 week வரைக்கும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக் மாதிரி இது கொடுக்கலாம். இதை நான் வந்து பால்ஸ் மாதிரி பிடிச்சாச்சு. நம்ம இதில் எல்லாமே வந்து நெய்யில் வறுத்துருக்கங்காட்டி சீக்கிரமாக கெடாது. இப்போ நம்மளோட ஹெல்த்தி கம்பு லட்டு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு இதை பண்ணி கொடுங்க. நாளைக்கு மீண்டும் வேறொரு வித்தியாசமான உணவு வகையுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.